ஹரே கிருஷ்ணா. பக்தர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். இன்றைய ஞாயிறு விருந்து நிகழ்ச்சியில் கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பரிவான வணக்கம். இன்னைக்கு முதல் தடவை புதுசா வந்திருக்கிறவங்க யாரெல்லாம் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க? முதல் தடவை வந்திருக்கிறவங்க ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு முதல் தடவை வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும், அவங்களுக்கு கிருஷ்ண பக்தியில மேல முன்னேற்றம் அடையணும்னு சொல்லி அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் பிரார்த்தனை பண்றோம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இன்னைக்கு நம்ம படிச்சது பகவத்கீதையினுடைய 7வது அத்தியாயம். இந்த 7வது அத்தியாயத்துக்கு பூர்ணத்தின் ஞானம்னு பேர். கிருஷ்ணர் தான் பூர்ணமானவர், அவர் தான் பூர்ணமானவர். அவரை வேத மந்திரங்கள்ல ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. இறைவன் பரிபூர்ணமானவர், கம்ப்ளீட். கிருஷ்ணா இஸ் கம்ப்ளீட். கிருஷ்ணா பூர்ணமானவர். அந்த பூர்ணமான இறைவன் பகவான் கிருஷ்ணரை பற்றி அறிவு கொடுக்கிறதுனால இந்த அத்தியாயத்துக்கு பூர்ணத்தின் ஞானம், இறைவனை பற்றி அறிவு ஞானம். அப்ப இந்த அத்தியாயத்துல இது நம்ம இன்னைக்கு படிச்சது 18வது ஸ்லோகம். உதாரக சர்வயே வைத்தே ஞானி த்வத் ஆத்மைவமே மதம் ஆசிதஹ சக யுக்தாத்மா மாம் ஏ ஆனுத்தமாம் கதிம். இந்த பக்தர்கள் அனைவருமே சந்தேகமின்றி உத்தமர்கள் தான். ஆனாலும் என்னை பற்றி ஞானத்தில் நிலை பெற்றுள்ளவரை நான் என்னை போலவே கருதுகிறேன். என்னை பற்றிய ஞானத்தில் நிலை பெற்றிருப்பவரை, இது பகவான் சொல்றார். பகவான் என்ன சொல்றாரு? அவரை பற்றி யாரு முழுமையா அறிஞ்சிட்டு இருக்காங்களோ அல்லது அவரை பற்றி யாரு அறிந்து கொண்டு அவருக்கு சேவை செய்யறாங்களோ அந்த பக்தன் பகவான் தன்னை போலவே கருதுகிறார். அவர் எனது உன்னதமான தொண்டில் ஈடுபட்டு இருப்பதால் மிக உயர்ந்த பக்குவ இலக்கான என்னை அவர் அடைவது உறுதி. அப்ப இதுக்கு முன்னாடி 2 ஸ்லோகத்துல கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, யாரெல்லாம் கிருஷ்ணர் கிட்ட வருவாங்க, யாரெல்லாம் கிருஷ்ணர் கிட்ட வரமாட்டாங்க, யாரெல்லாம் கோயிலுக்கு வருவாங்க, யாரெல்லாம் கோயிலுக்கு வரமாட்டாங்க. யாரெல்லாம் கோயிலுக்கு வரமாட்டாங்க லிஸ்ட் போடலாமா? யாரெல்லாம் கோயில், அது ஒரு 4 கேட்டகரி இருக்கு. 4 வகை தான். கோயிலுக்கு வராதவங்க 4 வகை. யாரெல்லாம் அது? யாரெல்லாம் கோயிலுக்கு வரமாட்டாங்க? கடவுள். வெரி குட். கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க, கடவுள் கிடையாது, கடவுள் இல்ல, அப்படி ஒண்ணு கிடையாதுன்னு சொல்ற நாத்திகர்கள். அப்புறம் அவங்க வரமாட்டாங்க. வேற யாரும் வரமாட்டாங்க? நான் வரலாம் தான் நினைக்கிறேங்க, ஆனா எனக்கு நேரமே இல்லைங்க. படிச்சிருக்கேன், வேலை பார்க்கறேன், எனக்கு லீவே இல்லை, அது ஒரு நாள் தான் லீவு, அன்னைக்கும் வரணுமா, அன்னைக்கு நான் ரிலாக்ஸ் பண்ண வேண்டாமா? இந்த மாதிரி நிறைய படிச்சிருப்பாங்க. பௌதிக கல்வி இருக்கு இல்லையா, நிறைய பட்டம்லாம் வாங்கிடுவாங்க, டாக்டர், என்ஜினியர். அப்புறம் என்ன சொல்லுவாங்க? எங்களுக்கு நேரமே இல்லைங்க, நாங்கள் எதுக்குங்க கோயிலுக்கு வர்றது, நாங்கள் தொழிலே தெய்வமாக நினச்சிக்கிட்டேன், எனக்கு செய்யும் தொழில் தான் தெய்வம், நான் ஏன் கோயிலுக்கெல்லாம் போகணும்? அந்த ஓனர் அதான் சொல்லுவார், நீங்கள் கோயிலுக்கெல்லாம் போக வேண்டாங்க, உங்கள் வேலையே தெய்வமாக நினச்சிக்கங்க, உங்கள் வேலையே தெய்வமாக நினச்சிக்கங்க. இந்த மாதிரி தத்துவம் வச்சிருக்கிறவங்க இல்லையா, செய்யற தொழிலே தெய்வம் நினைச்சிட்டு இருக்கிறவங்க கோயிலுக்கு வர மாட்டாங்க. அவங்களுக்கு அறிவு இருக்கு, என்ன படிச்சிருக்காங்க, அதுதான் பிரச்சனையே. அந்த படிப்பே பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன படிச்சிருக்காங்க? நான் விஞ்ஞானம் படிச்சிருக்கேன், நான் மருத்துவம் படிச்சிருக்கேன், நான் என்ஜினியரிங் படிச்சிருக்கேன், நான் வக்கீல் படிச்சுட்டேன், அதனால எனக்கு நானே வாதாடிக்குவேன், நான் கோயிலுக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா எனக்கு எல்லாம் தெரியும், நான் இதை கண்டுபிடிச்சிட்டேன், அதை கண்டுபிடிச்சிட்டேன். அவங்களும் கோயிலுக்கு வர மாட்டாங்க. அப்ப 2 கேட்டகரி ஆச்சா. பௌதிக கல்வினால அவங்க அறிவு மறைந்து போய்விட்டது, மழுங்கி விட்டது. பௌதிக கல்வினால அவங்க அறிவு மழுங்கி விட்டது. அப்புறம் கடவுள் இல்லைன்னு சொல்ற நாத்திகர்கள் இன்னும் 2 பேர் வரமாட்டாங்க. யாரு? அதான் அசுரர். நாத்திகர்கள் தான் அசுரர்கள். சாஸ்திர அதான் அந்த அறிவு தான் மாயை தூக்கின்னு போயிடுது. இன்னும் 2 பேர் பாக்கி இருக்காங்க. அதான் நம்பிக்கை இல்லாதவங்க, நாத்திகர்கள் வரமாட்டாங்க. அப்புறம் எனக்கு வேலை செய்யறதுக்கே நேரம் சரியா இருக்கு, எனக்கு கோயிலுக்கு வரல நேரம் இல்லைன்னு சொல்றவங்க, அது எல்லாம் ஒரே கேட்டகரி தான்.
ஒரே குட்டையில் ஓட்டின மட்டைங்க தான். யாரெல்லாம் ஒரே குட்டையில் ஓட்டின மட்டைங்க? எனக்கு வேலை செய்யறதுக்கே நேரம் சரியா இருக்கு, எனக்கு சினிமா போறதுக்குலாம் நேரம் இருக்கு, கோயிலுக்கு வர்றதுக்கு நேரம் இல்லை. காரணம் என் மனைவி கூட்டின்னு போக சொன்னா, அதே மனைவி கோயிலுக்கு கூப்பிட்டா வர்றதுக்கு நேரம் இல்லை, ஆனால் சினிமா போக நேரம் இருக்கு இல்லையா? அப்போ ஒரு பக்கம் கழுத மாதிரி உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க, அவங்க வரமாட்டாங்க. அப்புறம் நிறைய படிச்சு புத்தி மழுங்கி போனவங்க வரமாட்டாங்க. அப்புறம் நாத்திகர்கள் அசுரத்தன்மை உள்ளவங்க வரமாட்டாங்க. இன்னும் ஒருத்தர் பாக்கி இருக்காங்க. யாரு? அதெல்லாம் ஒரே இதுதான். இன்னும் ஒருத்தர் பாக்கி இருக்காங்க, கண்டுபிடிங்க யாருன்னு. அதான் எல்லாம் ஒரே கேட்டகரி தான். இன்னும் ஒரு ஆள் பாக்கி. யார் வரமாட்டாங்க? என்னைக்கு எல்லாம் ஒரே கேட்டகரி தான். இன்னும் ஒருத்தர் பாக்கி இருக்காங்க, கண்டுபிடிங்க. பார்க்கலாம் யார் கண்டுபிடிக்கிறீங்க. கழுத மாதிரி உழைக்கிறவங்க, கழுத மாதிரி உழைக்கிறவங்க கோயிலுக்கு வர்றதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் நிறைய படிப்பு படிச்சுட்டு அவங்க புத்தி மழுங்கி போற, அவங்களும் வர நேரம் இல்லைன்னு சொல்லுவாங்க, வரமாட்டாங்க. அப்புறம் நாத்திகர்களும் வரமாட்டாங்க. இன்னும் ஒரு ஆள் பாக்கி இருக்காங்க. யார் அது? அதுதான் நிறைய படிச்சவங்க அறிவு தான் மாயை தூக்கின்னு போயிடுச்சு. இன்னும் ஒருத்தர் பாக்கி இருக்காங்க. மது வீட்டுக்கும் நாட்டுக்கும் உயிருக்கும் கேடு இல்லையா? குடிகாரங்க வருவாங்களா? குடிகாரங்க வந்து அங்க மதுபானம் குடிச்சிட்டு கோயில போனா பிரசாதம் தருவாங்கன்னு வருவாங்களா? வரமாட்டாங்க இல்லையா? குடிகாரங்க பாவகரமான வாழ்க்கையை வாழ்றவங்க. பாவகரமான வாழ்க்கை. நர ஆத்தமா. நர ஆத்தமா அப்படின்னா, நரன்னா மனிதன், ஆதமானா மனித வாழ்க்கையை கீழ்நிலையானோம். மது அருந்துறவங்க, மாமிசம் சாப்பிட்றவங்க, தகாத உறவு பண்றவங்க, சூதாடுறவங்க. இன்னைக்கு மாமிசம் சாப்பிட்றவங்க ஏன் கோயிலுக்கு வர மாட்டேங்கிறாங்க? அது பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு கறி சமைச்சிட்டோம், நான் கோயிலுக்கு வரலைங்க. அப்ப கோயிலுக்கு வர்றதோட கறி சமைக்கிறது முக்கியமாயிடுது இல்லையா? அப்ப இந்த 4 பேரு வரும். தமாம் துஷ்கிருதி. இவங்க 4 பேரு கிருஷ்ண துஷ்கிருதிங்கிறார். துஷ்கிருதினா ரொம்ப பாவகரமான வாழ்க்கை வர்றோம். நமா துஷ்கிருதோ மூடா பிரபத்தியந்தே நராத்தமா மாயா அபகிருத ஞான ஆசிரியம் ஆசிரிதா. கழுத மாதிரி உழைச்சிக்கிட்டே எனக்கு கோயிலுக்கு போகவே நேரம் இல்லை, பிரார்த்தனை பண்ண நேரம் இல்லை அப்படி சொல்றவங்களும் வரமாட்டாங்க கிருஷ்ணாட்ட. அப்புறம் பாவகரமான வாழ்க்கை வாழ்றவங்களும் வரமாட்டாங்க. அப்புறம் நல்ல படிச்சு புத்தி மழுங்கி போனவங்களும் வரமாட்டாங்க. அப்புறம் நாத்திகர்கள் அசுர குணம் உள்ளவங்களும் வரமாட்டாங்க. ஆனா இன்னும் 4 பேர் வருவாங்க. யார் 4 பேர் வருவாங்கன்னு சொல்றாங்க? எனக்கே கஷ்டம் வருது, நான் வந்து பிறந்ததுல இருந்தே கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன், கடவுள் என் மேல கண்ணை திறக்க மாட்டாரா, என் கஷ்டம் தீர்ந்துராதா அப்படின்னு, கோவிந்தா என் கஷ்டத்தை தீர்த்துட்டு திருப்பதியில் போய் 7 குண்டலமானா வெங்கட்ராமனா கோவிந்தா மொட்டையெல்லாம் போட்டு இல்லையா, திருப்பதியில போய் மொட்டையெல்லாம் போட்டு 7 குண்டலமானா வெங்கட்ராமனா கோவிந்தா கோவிந்தா அப்படி போவாங்க இல்லையா? அப்ப கஷ்டம் வரும்போது வராங்க. கஷ்டம் வரும்போது இந்த நோய் நொடி இல்லாம இருக்கணும், கஷ்டம் வரக்கூடாது, பிரச்சனை வரக்கூடாது, கோயிலுக்கு வராங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கை பூரா வறுமை, எப்படியாவது தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுத்துடாதா இல்லையா, கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுக்காதா அப்படின்னு பார்த்துட்டு, எங்கேயா காசு கொட்டாதா மேல இருந்து, எனக்கு செல்வம் கிடைக்காதா. அதுக்கப்புறம் நான் வந்து பிறப்பிறப்பு விடுபடணும், எனக்கு இந்த மனித வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கையே வேண்டாம், வாழ்க்கையில விரக்தி வந்துடும். எப்ப வாழ்க்கையில விரக்தி வரும்? நம்ம விரும்புறதெல்லாம் நடக்காம போகும்போது இல்லையா? நம்ம விரும்புறதெல்லாம் நடக்காம போகும்போது சரி இந்த பிறவியே வேண்டாம். வீட்டுல போனா பண்டாட்டி தகராறு, ஆபீஸ்ல போனா முதலாளியோட பிரச்சனை, எங்கதான் போறது, பேசாம இந்த குடும்ப வாழ்க்கையே வேண்டாம், பிறப்பு இறப்பே வேண்டாம், தொந்தரவு தான். பிறப்பு துன்பம், இறப்பு துன்பம், முதுமையில் துன்பம், வயோதிகம் துன்பம், நோய், ஜென்மமிருத்து ஜராவியாதி துக்கதோஷாந்த. பிறக்கும் போது இந்த குழந்தையா சிரிச்சுட்டே பிறந்திருக்கா, ஆஹா நான் இந்த பூமியில பிறந்துட்டேன், நோ, என்னைக்கு சிரிச்சுட்டே எல்லாம் பிறக்கல. என்னைக்கு பிறக்கும் போது இந்த 3 உலகம் கதறிச்சு. அவனும் சந்தோஷம் இல்லை, அவன் எப்படி சந்தோஷமா இருப்பான்?
இந்த அசுரங்க அவனுக்கு தொந்தரவு, மற்றவங்களுக்கு தொந்தரவு இல்லைங்களா? அதனால இந்த பிறக்கும் போது சரித்திரத்துல கிருஷ்ணர் மட்டும்தான் சிரிச்சுட்டே பிறந்திருக்கிறார், யாரும் சிரிச்சுட்டே பிறந்தது. ஏன்னா கிருஷ்ணர் வந்து பிறப்பற்றவர், அவர் பிறக்கிற மாதிரி இருக்கு. அவர் தோன்றும் போதே 4 கையுள்ள விஷ்ணு ரூபத்துல தான் காட்சி அவங்க அப்பா அம்மா. அதாவது இந்த மனித இந்த உலக வாழ்க்கையில எந்த ஜீவராசி எந்த மனிதனும் சந்தோஷமா எல்லாம் பிறக்கிறதே இல்லை. சரி, இறக்கும் போதாவது ரொம்ப சந்தோஷம், உங்களை எல்லாம் விட்டு போறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கே, எனக்கு சொத்து வேண்டாம், என் மனைவி எப்படி போனா எனக்கு என்ன, என் சொத்து எப்படி போனா எனக்கு என்ன, என் கணவர் எப்படி போனா எனக்கு என்ன, நான் இந்த உடலை விட போறேன், நான் ரொம்ப சந்தோஷமா போறேன். அப்படி யாராவது போறாங்களா? ஐயோ நான் இறந்து போறேனே, என் சொத்து என்ன ஆகும், என் குடும்பம் என்ன ஆகும், என் மனைவி என்னவா, இது யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்களா? இல்ல யாராவது ஏமாத்திடுவாங்களா என் பசங்களை? அப்போ மரணமும் துன்பம், பிறப்பும் துன்பம், அப்புறம் நோய். யாராவது நோய் வந்தா சந்தோஷப்படுவாங்களா? ஆகா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, லூஸ் மோஷன் போயிட்டே இருக்கு காலையில இருந்து, ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்லையா? யாராவது சந்தோஷப்படுவாங்களா? சந்தோஷப்பட மாட்டேன். அப்புறம் வயோதிகம், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, என் தலைமுடியெல்லாம் நரைச்சு போச்சு, எங்க பல்ல ஆடுது, முட்டி வலிக்குது, இதைத்தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் இல்லையா? யாரும் எல்லாருமே வந்து சாகக்கூடாதுன்னு ஆசைப்படுறாங்க, இளமையா இருக்குன்னு ஆசைப்படுறாங்க, வசதியா வாழ ஆசைப்படுறாங்க, அதை நடக்கிறது இல்லை. அதனால இந்த உலக வாழ்க்கையில விரக்தி அடைஞ்சு அவங்க முக்தி அடையணும்னு ஆசைப்படுறாங்க. இந்த உலக வாழ்க்கையே ஜெயிலு வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கை ஒரு துன்பமான வாழ்க்கை, இது வேண்டாம், நான் முக்தி அடையணும், மீண்டும் பிறவா நிலை அடையணும், அப்படி ஆசைப்படுறவங்க இருக்காங்க. அப்போ ஆர்த்தோ ஜிக்ஞாசு அர்த்தார்த்தி ஞானி. ஆர்த்தோனா வறுமையில கஷ்டப்படுறவங்க, ஜிக்ஞாசுனா கேள்வி உள்ளவங்க, ஏன் எனக்கு இப்படி நடக்குது, கடவுள் ஏன் என்ன கவனிக்க மாட்டேங்கிறாரு, கடவுள் இருக்காரா இல்லையா, கேள்வி எல்லாம் வருது. அப்புறம் முக்தி அடையணும்னு ஆசை இருக்கு, அப்புறம் செல்வம் வேணும், பேர் வேணும், புகழ் வேணும், பணம் வேணும், கொடுங்க கொடுங்க, யார் தருவா, எப்படி கிடைக்கும், நீங்க திருப்பதிக்கு போங்க, பாலாஜிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க, உங்களுக்கு செல்வம் கிடைக்கும், பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், ஓடுறான் அங்க இருந்து இல்லையா? சோ இப்படி இந்த 4 பேரையும் கிருஷ்ணன் நல்லவன் சொல்றாரு. உத்தமனுக்கு பாருங்க என்ன சொல்றாரு, இத்தகு பக்தர்கள், இவங்க கோயிலுக்கு வர்றவங்க நல்லவங்க தான், செல்வத்தை வேண்டி வந்தாலும் சரி, அல்லது வறுமையில வந்தாலும் சரி, இல்ல முக்தி அடையணும்னு வந்தாலும் சரி, இல்ல கேள்வி கேட்டு வந்தாலும் சரி, இவங்க நல்லவங்க. ஏன்? பகவான்கிட்ட வந்துட்டாங்க. கடவுள் இல்லைன்னு சொல்றவங்களோட எவ்வளவோ பரவாயில்ல. இத்தகு பக்தர்கள் அனைவருமே சந்தேகமின்றி உத்தமர்கள் தான். உத்தமனே சொல்லிட்டாரு, அவரை உத்தமர் தான். ஆனாலும் அப்படி சொல்லிட்டு கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, ஏதாவது ஒரு நோக்கத்துக்காக என்கிட்ட வர்றவங்க நல்லவங்க. அது பொருளை தேடி வந்தாலும் சரி, பேரை தேடி வந்தாலும் சரி, புகழை தேடி வந்தாலும் சரி, செல்வத்தை தேடி வந்தாலும் சரி, வறுமையிலிருந்து விடுபடணும் வந்தாலும் சரி, அல்லது முக்தி அடையணும் வந்தா, எப்படி வந்தாலும் நல்லவங்க. ஆனாலும் என்னை பற்றி ஞானத்தில் நிலை பெற்றிருப்பவர், கிருஷ்ணா வந்து ரொம்ப கருணை வாய்ந்தவர், அவர் பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள், அவரை வழிபடுவதால் நாம் பிறப்பிறப்பிலிருந்து விடுபடுவோம். கிருஷ்ணர் வந்து ரொம்ப ஆன்மீகமானது, நானும் ஆன்மீகமானவன், கிருஷ்ண பக்தி ஆன்மீகமானது, கிருஷ்ணா ஆன்மீகமானவர். நான் இந்த உலகத்தை விட்டு கிருஷ்ணாவோட உலகத்துக்கு போகணும், நான் கிருஷ்ணருக்கு சேவை பண்ணணும், என்னுடைய உண்மையான நிலை நான் கிருஷ்ணனுடைய சேவகன். ஜீவேரே சொர்பகோய் கிருஷ்ணேர நித்யதாஸ். அப்படி வர்றவங்க, அப்படி இருக்கிற பக்தர்கள், கிருஷ்ணரை பற்றி அறிந்து கொண்டு பகவானுக்கு சேவை பண்ணும் பக்தர்கள் நான் என்னை போலவே கருதுகிறேன். எந்த ஒரு உள்நோக்கம் இல்லாம பகவான் கிட்ட வந்துட்டு கிருஷ்ணர் முன்னாடி வந்து எந்த பௌதிகமான பிரார்த்தனையும் செய்யல, அந்த பிரார்த்தனையில எந்த உள்நோக்கமும் இல்லை, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை, வெறுமனே கிருஷ்ணர்ட்ட பிரார்த்தனை. என்ன பிரார்த்தனை? பகவானே உங்க கருணையால எனக்கு பக்தி கிடைச்சிருக்கு, நான் பக்தி சேவை பண்றேன், ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கேன், எனக்கு நல்ல புத்தி கொடுங்க, நான் வந்து நல்ல சேவை பண்ணணும், என்னை அறியாமிலிருந்து விடுவிச்சிருங்க. இந்த மாதிரி பகவான்கிட்ட பிரார்த்தனை. எனக்கு பொய் அகங்காரம் வேண்டாம், அப்புறம் நான் கோவப்படக்கூடாது, நான் பௌதிக ஆசைப்படக்கூடாது, பௌதிக விஷயத்துல ஆசைப்படக்கூடாது, காமம் கோபம் பேராசை. ஜெய ஜெகநாத் சுவாமிக்கு இதெல்லாம் எடுத்துருங்க என்கிட்ட இருந்து.
என்ன நல்ல பக்தராக்கிருங்க அப்படின்னு எந்த உள்நோக்கம் இல்லாம பகவானுடைய திருப்திக்காக பக்தி பண்ணக்கூடிய பக்தரை பகவான் எப்படி நினைக்கிறாரு? தன்னை போலவே நினைக்கிறார். அப்ப ஒரு உதாரணம் சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க. கிருஷ்ணர் தன் பக்தர்களை தன்னை போலவே, எந்த பக்தர்களை? சுத்த பக்தர்களை, தூய பக்தர்களை பகவான் கிருஷ்ணர் தன்னை போலவே நினைக்கிறார். உதாரணம் சொல்லுங்க. அர்ஜுனன், ஹனுமான், சுதாமா, எவ்வளவு பேர் இருக்காங்க. ஜெயன் விஜயன் தவறு பண்ணப்போ பகவான் என்ன பண்ணாரு? ஜெயா விஜயா சனத்குமார் 4 குமாரர் சபிக்கப்பட்டாங்க குமாரர்களால. குமாரர்களை வைகுண்டத்துக்கு விடாம தடுத்துட்டாரு. ஜெயன் விஜய் என்ன பண்ணாங்க? 4 குமாரர்களை வைகுண்டத்துக்குள்ள விடாம தடுத்துட்டாங்க. அப்ப குமாரர் என்ன பண்ணாங்க? 4 குமாரர்களும் ஜெயன் விஜயனை சபிக்கிறாங்க. அப்ப பகவான் என்ன பண்ணாரு? ஏன் மன்னிப்பு கேட்டாரு? அப்ப தன் பக்தர்களை தன்னை போல கருதி இருக்காரு. அந்த குற்றம் தான் செய்ததா ஒத்துக்கிறார். நம்ம ஒத்துக்குமா? யோசிச்சு பாருங்க. நம்ம ஒத்துக்குமா அப்படி? ஆனா பகவான் ஒத்துக்கிறார். தன் சேவகர்கள் செய்த குற்றத்தை தான் செய்த குற்றமாக பகவான் ஏற்றுக்கொள்றார். அதனால அவரு மன்னிப்பு கேட்கிறாரு. குமாரர்கள் நடுங்கி போயிட்டாங்க. என்ன பகவான் எங்க கிட்ட மன்னிப்பு கேட்கிறார்? குமாரர்கள் என்ன நினைச்சாங்க? பகவான் போய் எங்க கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. அவர் யாரு? அவர் முழுமுதற் கடவுள், பரம புருஷோத்தமர். அவரெல்லாம் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா அப்ப என்ன அர்த்தம்? பகவானுக்கு பொய் கருவம் கிடையாது, பொய் அகங்காரம் கிடையாது. அதான் கிருஷ்ணா. கிருஷ்ணா என்ன பண்ணாரு? தன் சேவகர்கள் செய்த குற்றத்தை தன் குற்றமா ஏற்றுக்கொண்டார். அந்த சேவர்களும் குற்றம் செய்யக்கூடியவங்களே அல்ல. அப்ப ஏன் நடந்தது? அது பகவானுடைய ஏற்பாட்டில் நடந்தது. அதனால கிருஷ்ணா தன் பக்தர்களை தன்னை போலே கருது. ஏன் கிருஷ்ண பக்தர், ஏன் பகவான் கிருஷ்ணர் தூய பக்தர்களை தன்னை போலே கருதுகிறார்? அவர் எனது உன்னதமான அன்பு தொண்டில் ஈடுபட்டு இருப்பதால் மிக உயர்ந்த பக்குவமான இலக்கை அவர் அடைவது உறுதி. அப்ப யார் பகவானுடைய சேவையில உறுதியா இருக்காங்களோ அவங்க பகவானை அடைவது உறுதி. அதுதான். அப்போ பொருளொழில பிரபா என்ன சொல்றாரு? அறிவில் குறைந்த பக்தர்கள். யாரெல்லாம் அறிவில் குறைந்த பக்தர்கள்? நாம தான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது அங்க அதை சொல்லல. யாரெல்லாம் அறிவில் குறைந்த பக்தங்க? யாரெல்லாம் அறிவில் குறைந்த பக்தர்கள்? இப்ப சொன்னமே 4 பேரு. வறுமையில வர்றவங்க, பௌதிக தேவைக்காக வர்றவங்க, இல்ல நாத்திகர்கள் கிடையாது, பௌதிக நோக்கத்துக்காக பகவான்கிட்ட வர்றவங்க, வறுமையில வர்றவங்க, கேள்வி கேட்கிறவங்க, இவங்க எல்லாம் பக்தர்கள் தான். ஆனா அவங்க அறிவு முழு தூய்மையா அல்ல. ஏன் அவங்க அறிவில் குறைந்தவங்க? பகவானை பற்றி அவனுக்கு தெரியல. இப்ப உதாரணத்துக்கு அந்த குழந்தை இருக்கு, கபிலன். கபிலதேவன் தான் நம்ம பேரு, கபிலதேவ். அவன் அவன் இருக்கான், அவன் தம்பி இருக்கான் அபயச்சரன். இந்த கபிலேஷும் அபயச்சரன் 2 பேரும் அவங்க அப்பாட்ட போனாங்க. என்ன பண்ணாங்க? கபிலேஷ் ஒண்ணுமே கேட்கல. ஆனா அபயச்சரன் கேட்கறான், எனக்கு ஷூ வாங்கி கொடுங்க, எனக்கு யூனிஃபார்ம் வாங்கி கொடுங்க, ஸ்கூல் பேக் வாங்கி கொடுங்க, அப்புறம் புக்குக்கு பீஸ் கட்டுங்க, ஸ்கூல்ல போய் பீஸ் கட்டுங்க. இதெல்லாம் அபயச்சரன் சொல்றான். ஆனா கபிலேஷ் சொல்லல. இப்ப யார் சரி யார் தப்பு? யார் சரி யார் தப்பு? கபிலேஷா அபயச்சரன்? ஏன் கபிலேஷ் கரெக்ட்? அவனுக்கு தெரியும். நான் ஏன் அப்பாட்ட கேட்கணும்? நான் ஏன் போய் எங்க அப்பாட்ட கேட்கணும்? என்ன அவசியம் இருக்கு? அவர் செய்வாரு. என்ன அவர் பையன், எனக்கு ஒரு குறை இல்ல, எனக்கு பயம் கிடையாது, கவலை கிடையாது. நான் ஏன் பயந்துக்கணும்? எனக்கு யாராவது எங்க அப்பா பீஸ் கட்டாம விட்டுருவாரோ, வேன் பீஸ் கட்டாம விட்டுருவாரோ, ஸ்கூல் பீஸ் கட்டாம விட்டுருவாரோ, புக் வாங்கி தர விட்டுருவாரோ, பேக் வாங்கி தர விட்டுருவாரோ? நோ. ஏன்னா அந்த பையனுக்கு அப்பாவை நல்லா தெரியும், அவன் போய் கேட்க மாட்டான். அப்ப இன்னொரு பையன் என்ன பண்ணா? போய் கேட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியல, நான் கேட்டாலும் கேட்கலனாலும் அப்பா வாங்கி தர, நான் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, எங்க அப்பா வாங்கி தர போறேன். ஆனா இந்த பையன் போய் கேட்டான். ஆனாலும் அப்பா கோவப்படல. டேய் டாக்டரா கேட்கிற அப்படியே சொன்னாரு. சரிப்பா நான் வாங்கி தரேன் இல்லையா? அப்பா உடனே என்ன சொல்லுவாரு? டேய்
யார்கிட்ட வந்து கேட்குற நீ அப்படியே சொல்லுவாரு, சரிப்பா நான் வாங்கி தரேன், இப்போ அப்பா பார்த்துக்கிறேன். அப்போ 2 பசங்க, ஒரு பையன் அப்பாவுடைய குணம் அறிந்தவன், ஒரு பையன் அப்பாவுடைய குணத்தை அறியாதவனும் பிள்ளை தான். அதனால அவங்களை கிருஷ்ணர் வரவேற்கிறார். அறியாத குழந்தைகளே கிருஷ்ணர் வரவேற்கிறார். அறிந்த குழந்தைகள் மேல தனி கருணை காண்பி, தனியா அன்பு செலுத்துறார். அதுதான் இங்க பாயிண்ட். அப்போ இவங்க எல்லாருமே நல்லவங்க தான். ஆனா கிருஷ்ணருக்காக பக்தி பண்ணக்கூடிய பக்தன், அதாவது தன்னுடைய பக்தியில சுயநலமே இல்லாது. பக்தியில சுயநலம் இல்லைன்னு என்ன அர்த்தம்? நம்முடைய பௌதிக தேவைக்காக வேண்டியோ, நமது நன்மைக்காகவோ, நம்ம உடல் சார்ந்த பௌதிகம் சார்ந்த நன்மைக்காகவோ கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அது பகவானுக்கு தெரியாதா என்ன? ஒரு பக்தி பண்ற பக்தன் அவனுடைய குடும்ப சூழ்நிலை என்ன, அவன் எப்படி இருக்கான், அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், இது பகவானுக்கு தெரியுமா தெரியாதா? அவன் போய் அவர்கிட்ட கேட்கணுமா கேட்க வேண்டாம், அவசியம் அதெல்லாம் தெரியும். ஸோ நமக்கு பகவானுடைய நாமத்துல உறுதியா நம்பிக்கை இருந்ததுன்னா, நமக்கு கிருஷ்ணாவுடைய நாமத்துல உறுதியா நம்பிக்கை இருந்தா கேட்க வேண்டியதில்லை. காலையில தான் பேசிட்டு இருந்தோம், மிருகாரிக்கு நாரதர் சொன்ன வார்த்தையில் நம்பிக்கை இருந்து. இப்போ நம்ம குரு சொல்றாரு, நீ வேலையை விட்டுட்டு வந்துரு. குரு சொல்றாரு, நீ வேலையை விட்டுட்டு வந்துரு. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? யோசிப்போம், நான் வேலையை விட்டுட்டு போனா குரு யாருக்கு சாப்பாடு போடுவாரு? அவரா என்ன பார்த்துக்க போறாரு? என்னை யார் பார்த்துக்குவா? என் குடும்பத்தை யார் பார்த்துக்குவா? இல்லையா? இது நம்மளோட ஸ்டேஜ். ஆனா மிருகாரிக்கு எப்படின்னா, நாரதர் வார்த்தையில் நம்பிக்கை. நாரதர் சொல்றாரு, அவர் என் குரு, நாரதர் குரு எடுத்துட்டார். ஸோ எப்போ நம்ம குருவை ஏற்றுட்டோமோ, அந்த வாழ்க்கை தான், அந்த குருவுடைய வார்த்தை தான் நம்முடைய லட்சியம். குருவுடைய வார்த்தை தான் நமக்கு லட்சியம். அப்போ மிருகாரி யோசிக்கல, எனக்கு எப்படி நடக்கும் அதெல்லாம் யோசிக்கல. ஏன்னா என் குரு பார்த்துக்குவார். அதனால உயர்ந்த இடத்துல இருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது அப்படின்னா, ஆன்மீக குருட்டு இருந்தோ, சீக்ஷா குருட்டு இருந்தோ, தீக்ஷா குருட்டு இருந்தோ ஒரு உபதேசம் வருதுன்னு சொன்னா அது பகவான் இருந்து வருது. அப்படிதான் பார்க்கணும். ரைட்? ஸோ அப்போ மேலும் இங்க பிரபா என்ன சொல்றாரு, ஏன் அந்த 4 பேர் ஏத்துக்கிறாருன்னா, அவங்களுக்கு பகவானுக்கு அன்பு பரிமாற்றது. இப்போ பக்குவமே இல்லாத ஒரு பக்தர் வந்தாலும் கிருஷ்ணர் பண்ணுவார், அவர் ஏத்துக்குவார். ஏன்னா இந்த பக்தன் என்னை தேடி வந்திருக்கான், அவன் பக்தன், நான் பகவான். அப்ப அவனுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு, உறவு வந்துருச்சு. கிருஷ்ணாட்ட வந்துட்டாலே உறவு வந்தாச்சு. ஆனா இந்த உறவினுடைய உன்னதத்தை புரிந்து கொள்ளாதனால நம்ம கேள்வி கேட்கிறோம். ஏன் கிருஷ்ணாட்ட கேட்கிறோம்? கிருஷ்ணருக்கு நமக்குள்ள உறவோட உன்னதம் நமக்கு இன்னும் புரியல. அப்படின்னா நம்ம அறிவில் குறைந்த பக்தர். கிருஷ்ணருக்கு நமக்குள்ள உறவு நல்லா நம்ம புரிஞ்சிருச்சுன்னா நம்ம எதுவுமே கிருஷ்ணாட்ட கேட்கணும். நான் பிரபா சொன்னாரு, இச்சா குச்சி நீ, எனக்கு ஆசையில ஒண்ணும் இல்லை. அதுக்கப்புறம் அவர்கள் இறைவனிடம் சில பௌதிக லாபங்களை பாசத்துடன் வேண்டுகின்றனர். அப்பலன்களை அடைவதால் திருப்தியுற்று பக்தி தொழில் மேல்மேலும் முன்னேறுகின்றனர். இருப்பினும் பூர்ண ஞானத்துடன் இருக்கும் பக்தன் இறைவனுக்கு மிகவும் பிரியமானவராக கருதப்படுகிறார். ஏனென்றால் அவரது ஒரே நோக்கம் அன்புடனும் பக்தியுடனும் பகவானுக்கு சேவை செய்வது மட்டுமே. அத்தகு பக்தனால் இறைவனின் தொடர்பின்றி சேவையின்றி ஒரு நொடி கூட வாழ இயலாது. அதே போலவே பரமபுருஷரும் தனது பக்தரின் மீது பிரியமுடையவர் என்பதால் அவரை பக்தரிடமிருந்து பிரிக்க முடியாது. இந்த 3 விஷயத்தை பிரிக்கவே முடியாது. பகவான், பக்தன், பக்தி தொண்டு. பகவான்னா அங்க பக்தர் இருப்பாரு, பக்தி தொண்டு இருக்கும். பக்தி தொண்டுனா அங்க பகவான் பக்தன் இருப்பாரு, பக்தன் அங்க பகவான் பக்தி தொண்டு இருக்கும். இந்த 3மே டிஸ்கனெக்ட் பண்ண முடியாது. பகவான் சொன்னா உடனே பகவானா, அப்ப எந்த பகவான் சொன்னா அங்க எந்த பக்தரோட அன்பு பரிமாற்றம் பண்ணாரு, அங்க என்ன சேவை நடந்தது? பக்தி சேவைன்னு சொன்னா பகவானுக்கு யாரு சேவை பண்ணாங்க, பக்தர்னா இங்க பகவானுக்கு எப்படி சேவை பண்ணாரு. சோ எப்படி இந்த 3ம் கனெக்டட், டிஸ்கனெக்ட் பண்ணவே முடியாது. சாதவோ ஹிருதயம் மையம் சாதோனாம் ஹிருதயம் த்வஹம் மத் அன்யத்தேன ஜானந்தி நாகம் தேப்யோ மனாகபி. பக்தர்கள் எப்போதும் எனது இதயத்தில் உள்ளனர். பக்தர்கள் எப்போதும் எனது இதயத்தில் உள்ளனர்.
நான் எப்பொழுதும் பக்தர்கள் இதயத்தில் உள்ளேன். பக்தனுக்கு என்னை தவிர வேறு எதுவும் தெரியாது. நானும் பக்தனை மறக்க முடியாது. எனக்கும் தூய பக்தருக்கும் இடையே நெருங்கிய உறவு உண்டு. முழு அறிவுடன் விலகும் தூய பக்தர்கள் ஒருபோதும் ஆன்மீகத்தை விட்டு விலகுவதே இல்லை. எனவே அவர்கள் எனக்கு மிகவும் பிரியமானவர்கள். திடபிரதா திடபிரதா சததம் கீர்த்தையான் தோமாம் எதந்தர்ஷ திடபிரதா. எந்த சூழ்நிலை வந்தாலும் விலகிறது. நமசந்தமாம் பக்தியா நித்திய யுக்தோபாசதே. எப்போதும் வழிபட்டு இருக்க, சேவை பண்ணிட்டு இருக்கு. இந்த ஸ்லோகம் சாதுவ ஹிருதய மன்யம் கிருஷ்ணர் துர்வாச முனிவர்கிட்ட சொல்றாரு. கிருஷ்ணா துர்வாச முனிவர்கிட்ட சொல்றாரு. என்ன சொன்னாரு? அம்பரீஷருக்கு துர்வாசர் குற்றம் விளைவிச்சார். அம்பரீஷருக்கு துர்வாசர் குற்றம் அபராதம் பண்ணிட்டாரு. அதனால 3 உலகத்துக்கு ஓடினார். அந்த கதையெல்லாம் சொல்லியிருக்கு இல்லையா? 3 உலகத்துக்கு ஓடினார். கடைசியில் பகவான்டே வந்தார். எல்லாரும் கையை விட்டாங்க, உங்களை யாராலும் காப்பாற்ற முடியாது. அவ பகவான் சொல்றாரு, என்னாலே உன்னை காப்பாற்ற முடியாதுன்னு. ஏன்னா நான் என் கட்டுப்பாட்டில் இல்லை, நான் அம்பரீஷோட கட்டுப்பாட்டில் இருக்கேன். அதான் நான் உனக்கு உதவி செய்ய முடியாது, நீ அம்பரீஷ்ட தான் போகணும். அப்ப திரும்பி அம்பரீஷ்டே வந்தார். அதான் பக்தி தொண்டு, அதான் பக்தர். அதான் பாயிண்ட். அப்போ கிருஷ்ணர் தன் பக்தனுக்கு அவ்வளவு ஏற்றம் கொடுத்திருக்காரு, அவ்வளவு முக்கியத்துவம் தர்றார். பகவானுடைய பக்தனா இருக்கிறது ரொம்ப உயர்ந்த நிலை. அது எல்லா விதமான சமூக அடையாளங்களும் கடந்தது. பிராமண, சத்திரியன், வைசியன், சூதரன், பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வனரப்பிரஸ்தன், சன்னியாசி, இதெல்லாம் கடந்தது கிருஷ்ண பக்தரா இருக்குது, வைஷ்ணவரா இருக்குது. அப்ப அதுக்கு பயிற்சி எடுத்துக்கணும். அதுக்குதான் இந்த இயக்கம் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம். எதுக்காக பிரபா நிறுவியிருக்காரு? இங்க ட்ரைனிங் எடுத்துக்கலாம். எப்படி பக்தராகிறது, பகவான் மேல எப்படி அன்பு செய்யறது, உண்மையான பக்தினா என்ன, கலப்படம் இல்லாத பக்தினா என்ன, சுத்த பக்தினா என்ன. இன்னைக்கு மக்களுக்கு பக்தி இருக்கு, ஆனா உண்மையான பக்தி இல்ல, சுத்தமான பக்தி இல்ல. பக்திங்கிற பேர்ல வியாபாரம் தான் நடக்குது. கிறிஸ்டால பிசினஸ் டீலிங் பண்றது. எனக்கு இது கொடுத்தா அது தருவேன், அது கொடுத்தா இது தருவேன். பிசினஸ் டீலிங். ஒரு அப்பாட்ட போய் குழந்தை தெரியாம கேட்கிற மாதிரி, நாட் அலோடு. ஆனா ஒரு பக்தி பாதையில தான் இருக்காரு. இப்ப நம்மளே இருக்கோம், நம்ம ஜெகநாட்டு தான் பிரார்த்தனை பண்றோம் பௌதியமானா, நம்ம பக்தி பாதையில தான் இருக்கோம். ஆனா நீங்க பக்குவமாகலன்னு அர்த்தம். பக்குவமாயிட்டா ஜெகநாட்டின் மீது கேட்க மாட்டோம். ஜெகநாதா உங்களுக்கு என்ன தேவை, எனக்கு என்ன தேவையோ நீங்க செய்யுங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும், நீங்க முழுமுதல் கடவுள், உங்களுக்கு தெரியாம ஒன்றும் நடக்க போறது இல்லை. பகவானுக்கு தெரியாம எதுவும் நடக்காது. இந்த 3 விஷயம் படிச்சிருக்குமே அடிக்கடி. ஒண்ணு பகவானுக்கு தெரியாம எதுவும் நடக்காது, இன்னொன்னு தான், அவ்வளவுதான். பாருங்க எந்த லெவல்ல இருக்கும். இதனாலதான் நம்ம ஆரம்ப நிலை பக்தர்கள். 3 விஷயம் கிளாஸ்ல ரிப்பீட்டடா நான் சொல்லியிருக்கேன். பகவானுடைய அனுமதி இல்லாம எதுவும் நடக்காது, பகவானுக்கு தெரியாம எதுவும் நடக்காது, பகவானுடைய விருப்பப்படாம எதுவும் நடக்காது. எவ்ரிதிங் ஹி நோஸ். அதனாலதான் அவர் பகவான். ஏன் கிருஷ்ணர் பகவான்னா அவருக்கு தெரியாம எதுவும் நடக்காது, அவருடைய அனுமதி இல்லாம எதுவும் நடக்காது, அவர் விருப்பப்படாம எதுவும் நடக்காது. இதை புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம பக்தியில பக்குவமா இருக்குன்னு அர்த்தம். இதை புரிஞ்சுக்கலன்னா நம்ம பக்தியில இன்னும் ஆரம்ப நிலையில தான் இருக்கும். அது எந்த மாதிரி பக்தர்? அறிவில் குறைந்த பக்தர். பாகவத அறிவை கொண்டு பார்க்கும்போது தான் அவன் பக்குவமான பக்தர். அதனாலதான் நம்ம படிக்கணும், கேட்கணும், ஜெபிக்கணும். இதெல்லாம் ஏன் பண்றோம்? அப்பதான் நம்ம மெச்சூரிட்டி வரும். மெச்சூரா பார்க்கும்போது எப்படி இருக்கும்? பக்குவமான நிலையில அல்லது அனுபவ ரீதியா பார்க்கும்போது பாதிப்படையும். இப்ப ஏன் பாதிப்படைகிறோம்? நம்ம இன்னும் பக்தியில இன்னும் பக்குவமாகல. அதுக்கு என்ன சொன்னாங்க? குரு மகாராஜ் ஒரு உதாரணம் கொடுத்தாரு, கிளாஸ்ல கேட்டு. குரு மகாராஜ் என்ன சொல்றாரு? மாங்காய் இருக்கு, மாங்காய் ஒரு மாமரத்துல இருக்கு. அது மாங்காவா இருக்கு, அது மாம்பழம் ஆகும், ஆனா கொஞ்சம் டைம் ஆகும். மாங்காய் ஒரு நாள் மாம்பழம் ஆகும், ஆனா டைம் ஆகும். ஆனா ஒரு நாள் மாம்பழம் ஆயிடும். மாமரத்தோடையே இருந்துச்சுன்னா மாம்பழம். மாங்காய் மாமரத்திலே இருந்துச்சுன்னா மாம்பழம் ஆயிடும். அது யாராவது கீழே விழுந்துட்டாலோ இல்ல அது மரத்துல இருந்து தன்னுடைய நிலையை துண்டிச்சுக்கிட்டாலோ அது மாம்பழம் ஆகாது. அவ்வளவுதான். அதே மாதிரிதான் நம்ம ஆரம்ப நிலை பக்தரா இருக்கலாம், அறிவில் குறைந்த பக்தரா இருக்கலாம். ஆனா கிருஷ்ண பக்தி இயக்கத்தில இருந்து பக்தி தொண்டு பண்ணிட்டே இருந்தா ஒரு நாள் உத்தமமான பக்தரை, தூய பக்தராகும். அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது, அவ்வளவுதான். நம்ம எல்லாருக்குமே டைம் எடுக்குது. ஏன் டைம் எடுக்குது? அது பழம் ஆகணும்.
மாங்காய் வந்து மாம்பழம் ஆகணும், அப்பதான் அது சுவை. மாங்காய் பழமாகும் போது அது இன்னும் சுவைக்குது. அதே போலதான் அது மாதிரி நம்ம பக்தியினுடைய சுவையை அனுபவிக்கணும்னா நம்ம கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். அந்த காய் பழமாகிற வரைக்கும் பொறுமையா இருக்கணும். ஏங்க காய் பழமே ஆக மாட்டேங்குது, எப்பங்க ஆகணும்னு சொல்ல முடியாது. அது பழம் ஆகும், வெயிட் பண்ணுங்க. இன்னைக்கு பண்ண மாதிரி புகை போட்டெல்லாம் பழுக்க வைக்க முடியாது. புகை போட்டு கல் வச்சு எப்படியெல்லாம் பழுக்க வைக்கிறது அப்படின்னா இது நாட் நேச்சுரல், இயற்கையா வர்றதில்லை. அதே மாதிரிதான் பக்தியை வந்து கண்டிஷன் போட்டோ இல்லை கட்டாயப்படுத்தியோ எல்லாம் பண்ண முடியாது. ஸோ பக்திங்கிறது இயல்பா வரணும். பக்திங்கிறது இயல்பா வரணும். மாம்பழம் இயல்பா பழுத்தாதான் சுவை. மாம்பழம் ஒரு மாங்காய் வந்து இயல்பா பழுத்தாதான் சுவை. ஏன் இன்னைக்கு மாம்பழம் சுவை இல்லைன்னு சொல்றோம்? அது செயற்கையா பழுக்க வைக்கிறாங்க, உரம் போடுறாங்க, அல்லது வந்து கெமிக்கல் போடுறாங்க, இல்ல வந்து அது வந்து கல் வச்சு எதையாவது பண்ணி பழுக்க வைக்கிறாங்க. அதனாலதான் அதோடைய இயல்பான தன்மை போயிடுது. அது மாதிரி செயற்கையா பக்தி பண்றதுனால அந்த பழத்துடைய சுவையை நம்ம அனுபவிக்க முடியாது. செயற்கையான பக்தி பண்றதுனால எப்படி மாங்காயை செயற்கையா பழுக்க வச்சா சுவைக்கிறது சுவை இருக்காதோ, அதே சேம் பாயிண்ட் தான் குருமராஜ் அழகா சொன்ன. எப்படி மாங்காவை செயற்கையா பழுக்க வச்சா சுவை இருக்காதோ, அது மாதிரி நம்ம செயற்கையானது மேலோட்டமா பக்தி பண்ணா அதுல அனுபவிக்க முடியாது. அப்போ வந்து எப்படி பக்தி பண்ணணும்? ஆழமா பண்ணணும். பக்தியோட ஆழத்துக்கு போகணும். அப்போ பொறுமையா பண்ணிட்டே இருக்கு. அப்போ கொஞ்சம் கொஞ்ச நாள்ல அந்த அனுபவம் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. அப்ப புரியும் அந்த மாம்பழம் என்ன கல்லடி பட்டாலும் சுவைக்கும். அந்த மாம்பழம் வந்து கல்லடி பட்டாலும் சுவைக்கும். அதனால ரொம்ப அழகான இங்க பாடம். அப்ப ஆரம்ப நிலை பக்தர்களை கிருஷ்ணர் வரவேற்கிறாரு, அவர்களை வந்து ஏத்துக்கிறாரு, அவரை நல்லவங்கன்னு சொல்றாரு, உத்தமன்னு சொல்றாரு. ஆனா அதே சமயம் பக்குவமான பக்தரை கிருஷ்ணர் எண்ணிலிருந்து தன்னிலிருந்து வேறானவரா பாக்குறதே இல்லை. யார் வந்து தன்னுடைய உடல் மனம் புத்தி எல்லாம் கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் பண்ணியிருக்காங்களோ அந்த பக்தனை பகவான் தன்னிலிருந்து வேறானவரா பாக்குறதே இல்லை. ரைட்? சோ ரொம்ப அழகான ஒரு வர்ணனை இங்க. சோ நம்ம அந்த ஸ்டேஜுக்கு வரணும். ஆரம்ப நிலை பக்தியிலிருந்து உன்னதமான பக்தர்கள் தளத்துக்கு வரணும். அதுக்கு நம்ம பொறுமையா பக்தி பண்ணி அது வந்து நம்முடைய முயற்சினால எல்லாம் ஆகுறது இல்லை. மாம்பழம் அது மாங்காய் வந்து முயற்சி பண்ணியா மாம்பழம் ஆகுது இல்லையா? மாங்காய் வந்து ஹரே கிருஷ்ணா, மாங்காய் வந்து முயற்சி பண்ணி மாம்பழம் ஆகுறது இல்லை. அது மரத்தோட தொடர்புலேயே இருந்து அது பழமாயிடுது. அந்த கிளையில இருந்தே அது பழமாயிடுது. அதே மாதிரி நம்ம சொந்த முயற்சினால எல்லாம் நம்ம சுத்த பக்தர் ஆயிட முடியாது. அது பாகவதம் படிச்சு பக்தர் சங்கத்துல இருந்து அப்புறம் வந்து நாம நல்ல ஜபம் பண்ணி கவனமா குற்றம் இல்லாம நாம ஜபம் செஞ்சு வைஷ்ணவர்களுக்கு சேவையெல்லாம் பண்ணி அப்படி பழுக்கும். அந்த மாம்பழம் ரொம்ப சுவையா இருக்கு. ரைட்? ஹரே கிருஷ்ணா. வீரேந்திரா ஸ்ரீமத் பகவத் கீதா கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஓகே.